பின்னாடி போங்க, நான் நிக்கிறேன். போங்க, வா கக்கூஸ்க்கு வா. போ. கை வைக்கிறேன். கம்ருதீனுக்கு ஏன் இன்னும் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னு தெரியல. இதோட இவர் அடிக்க போன ஆள் பாத்தீங்கன்னா 4வது. ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இந்த மாதிரி வயலண்ட் பிஹேவியர்க்கெல்லாம் கண்டிப்பா இவங்க ரெட் கார்டு கொடுக்கலாம். ஆனா இன்னும் கொடுக்காம இருக்காங்க. விஜய் சேதுபதி சார், இந்த வீக்காச்சும் நீங்க ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் வந்து யாருக்கு வந்து சாதகமா அமையும் அப்படிங்கறத ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்வதி ஒரு குவாலிட்டி செக்கா இருந்துமே நிறைய அன்ஃபேரா டீல் வச்சுதான் அந்த கேமையே விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியா திவாகரை போடான்னு சொல்லிட்டு போனவங்க கியூசியா இருக்க மாட்டேன்னு சொன்ன பிறகும் அந்த கேம்ல குழப்பத்தை மூட்டிட்டே தான் இருந்தாங்க. திவாகர் என்னமோ அட நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு தனியா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அங்கேயும் ஏதாச்சும் ஆட்களை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு அவரையே நீங்க கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திணற வச்சு திரும்பவும் நானே கியூசியா பண்றேன், நாளைக்கு நான் நல்லா நடந்துக்கிறேன், அதாவது எல்லார்கிட்டயும் தன்மையா நடந்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து கியூசியா வரன்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் வரைக்கும் ரம்யா கிட்ட டீல் வச்சிட்டு இருந்த இவங்க திவாகர் அண்ணா சரியா சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு யோசிச்ச இவங்க சுபிக்ஷா கிட்ட டீல் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில விக்ரம் அண்ட் சுபிக்ஷா வந்து கியூசி கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நாங்க ஒன்னு கொடுக்க போறோம் உங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு, சோ எங்களுக்கு வந்து லாஸ்டா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது பார்வதி சுபிக்ஷா கிட்ட ஒரு டீல் பேசுவாங்க. அதாவது நான் உன்னை வின் பண்ண வச்சுட்டா நீ எனக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுப்பியா அப்படின்ட்டு. அவங்களும் ஓகே நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த நாமினேஷன் பாஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. ஆனா என்னடா இது, ஆல்ரெடி வந்து ரம்யா ஜோ கிட்ட பேசி வச்சுக்கிட்டாங்க, இப்ப சுபிக்ஷா கிட்டும் கேக்குறாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கும். ஆனா அங்கதான் பார்வதியோட ஹைலைட். ஏன்னா மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறதால 2 பேரை வச்சு காய் நகர்த்துறாங்க. பாரு ரம்யா அண்ட் சுபிக்ஷா இவங்க 2 பேரை தான் அவங்க வின்னர் ஆக்கி அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்குறதா இவங்களோட ஐடியா. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நான் இதுக்கப்புறம் சாதுவான கியூசியா இருக்க போறேன், யார்கிட்டயும் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேமரா திருப்பினா துஷார் வந்து கம்ருதீன் கிட்ட போயிட்டு ஏன் இப்போ வந்து நீங்க ஒர்க் பண்ண வரல அப்படின்னு கேட்பாரு. ஒரு நிமிஷம், இவர் பாதி நேரம் பண்ணும்போது இருக்கிறதுல அதுக்கு கம்ருதீன் வந்துட்டு எப்பா நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீ தான் வந்து போய் தூங்கிட்ட அப்படின்றது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு துஷாருக்கு கோவம் வரும். 2 பேருமே தானே நான் வேலை செய்யறோம், பின்னாடி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனுக்கும் இவருக்கு ஒரு வாக்குவாதம் ஆயிடும். கம்ருதீன் இருந்துட்டு சின்ன பையா 9th ஸ்டாண்டர்ட் தான் நான் படிக்கிற மாதிரி இருக்க, நீ எல்லாம் என்கிட்ட வந்து மோதாத, இதே வெளியில நீ இருந்தீங்கன்னா உன் தலை தனியா போயிடும். அவ்வளவு வயலண்டா கம்ருதீனும் துஷாரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பேச்சுல பேசின கம்ருதீன் சடனா துஷாரை தள்ளி விட்டுருவாரு. துஷாரும் உடனே அவரை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் நடுவுல கனி சபரி எல்லாமே வந்து தடுத்து நிறுத்தி சபரி வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட சண்டையும் முடிச்சு விடுவாங்க. ஆனாலும் இந்த கம்ருதீனுக்கு ரொம்ப அதிகமான கோவங்க, எல்லார்கிட்டயும் வந்து டாமினன்ட். அடிச்சிருவன் பாத்துக்கோ, தூக்கி எரிஞ்சிருவன் பாத்துக்கோ, கொன்னுடுவன் பாத்துக்கோ. இது பிக் பாஸ் ஷோவா இல்ல வேற ஏதாவது ஷோவானே தெரியாது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இப்ப காபி யாரோ மாதுளை சாப்பிட்டு டீ குடிப்பாங்களா, அந்த குடிப்பாங்க. மாதுளை சாப்பிட்டு டீ. குவாலிட்டி செக்கான பார்வதியும் திவாகரும் ரெடி ஆயிருவாங்க. எல்லாரும் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு திவாகர் அட்ராக்ட் பண்றதுக்காக விக்ரம் வந்து அவரோட போமோகிரானட்டை ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. நல்லா ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு விக்ரம். அவரை வச்சு சபரி வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து திவாகர் கிட்ட கொடுத்து உங்களோட ஃப்ரூட்னா அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் திவாகர் வந்து நிறைய பாட்டில்ஸ் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்றாவியான சீனை ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. 2 பேரும் ஒரே வாட்டர் மெலானா கடிப்பாங்க. கடவுளே, இந்த சீனை பாக்குறதுக்கு எங்கேயாச்சும் தூக்கில தொங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையான ஃபேன்ஸ் இருந்திருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் வியானாவை பண்ண வைப்பாங்க அந்த சீன். லாஸ்ட்ல நம்ம அரோரா மேடம் வருவாங்க, கூடவே சேர்ந்து கையெல்லாம் இப்படி இப்படின்னு இருப்பாங்க, என்னமோ வலிப்பு வந்த மாதிரி. பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்கும். ஆனா திவாகர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாரு. ஏன்னா 3 பொண்ணுங்களையும் கூட நடிக்க வச்சாங்கல்ல. இந்த சைடு திரும்பி பாப்பாரு, பாரு உச்சக்கட்ட கோவத்துல இருப்பாங்க. நம்மளெல்லாம் எவனும் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற காண்டுல போயிருவாங்க. பின்னாடியே வந்து திவாகர் பாரு நீயும் நானும் இந்த சீனை ரெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போவாரு. அவங்க சி போனேன் அப்படின்றவாங்க. பாரு திவாகரை ஒரு சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது திவாகருக்கு புரியவே. ஆனா இந்த எபிசோட்ல அவர் நிறையவே திருப்பி பேசிருக்காரு. பாருக்கு திவாகர் மேல காண்டு. ஏன்னா திவாகர் இம்ப்ரெஸ் பண்ண நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வராங்க, நம்மளால வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையான, நேத்தும் என் முட்டையை சாப்பிட்ட, இன்னைக்கும் எனக்கு செய்யற பொட்டேட்டோ ஃப்ரைய கேட்கிற, உனக்கெல்லாம் வெக்கம் மான சூடு சிறனை இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஃபுட்ன்றது எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம். அது ஏன் இவ்வளவு சீப்பஸ்டா வந்து பாரு வந்து திவாகரை நடத்துறாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கடுப்பான திவாகர் அவ்வளவுதான் மரியாதை பார்வதி, சும்மா சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் என்ன தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காது, எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க அப்படிங்கறத சொல்லுவாரு. உடனே பார்வதி வெளியில போயிருவாங்க. அதுக்கப்புறம் கியூசி ஸ்டார்ட் ஆகும். சபரியோடதெல்லாம் நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டு 2 மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க பார்வதி. அப்போ திவாகர் சொல்லிருப்பாரு, இதே ஸ்ட்ரிக்ட் எல்லாருதுமே நீங்க பண்ணணும் பாரு, நீங்க சபரியை மட்டுமே டார்கெட் பண்ணி ரிஜெக்ட் பண்றீங்க, அது வந்து லாயல்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இதே மாதிரி எல்லாருமே நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு.
ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணி திவாகரை நல்லா உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா பார்வதி என்னையா திருப்பி பேசுன, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சைடு போட்டோம், மூளை எப்படி கழுவுறேன் பாரு அப்படின்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாரு யாரும் இல்லாத டைம்ல திரும்பவும் அண்ணன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துருவாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த இடத்துல செம்ம ஷாக்கா இருக்கும். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? அதாவது பார்வதிக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா காலில் கூட விழுவாங்க அப்படிங்கறத இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். தயவு செய்து எப்படியாச்சும் வந்து சுபிக்ஷாக்கு அதிகமா போட்டு விட்டுருனேன், அப்பதான் வந்து நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் அதிகமா போட்டிருப்பாங்க. ஒண்ணு சுபிக்ஷா, ரம்யா. ஒருத்தவங்க கைவிட்டா கூட இன்னொருத்தவங்க மூலியமா நம்ம பாஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுபிக்ஷாக்கும் ரம்யாக்கும் நிறைய செலக்ட் பண்ணி ஆதிரை, FJ, சபரி, வினோத் இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணுவாங்க. சபரிக்கு இன்னைக்கு உண்மையாவே ரொம்பவுமே கோவம் வந்துரும். ஏன்னா இத்தனை நாள் அவர் அமைதியா தான் இருந்தாரு. சட்டம் வந்து இப்ப பாரு கையில இருக்கிறதால அவரால் ஒன்னும் பண்ண முடியல. பாவம் ரம்யாவுக்கு தெரிய வந்துடுச்சு. அதாவது பாரு வந்து இதே மாதிரி சுபிக்ஷா கிட்டயும் கேட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க நம்மள கம்ப்ளீட்டா சேவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு போனதால காயின் செலக்ஷன்ல பிரவீன் ராஜ் கிட்ட டீல் பேசின மாதிரி கரெக்டா 13 காயின் எடுத்துட்டு வந்துருவாங்க. மத்த 23 காயின் அவங்களுக்காக எடுத்துப்பாங்க. சுபிக்ஷா 37 காயின் அவங்களுக்காக போட்டுக்கிட்டு வெறும் 3 காயின் மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. சுபிக்ஷா ரொம்பவுமே கிளவருங்க. எல்லாரையும் நல்லா வேலை வாங்கிக்கிட்டு எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஜெயிக்கணும்ன்றத மட்டுமே மோட்டிவா வச்சுட்டு இருந்தாங்க. வினோத் தன்னோட மொத்த காயினுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்காக கொடுத்துட்டாங்க. சபரி வெறும் 8 காயின் வச்சுட்டு 1 காயின் வந்து கணிக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவரோட செலக்ட் ஆனது ரொம்பவே. FJ வெறும் 3 காயின் வச்சுட்டு மத்த எல்லாமே வந்து கலையரசனுக்கு 4 காயின் அவங்க தொழிலாளர்களுக்கு அதிகமா கொடுத்தாரு. ஆதிரியும் அதே மாதிரிதான். இவங்க எல்லாம் ஏன் வந்து அவங்க தொழிலாளர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்பவுமே கம்மியா தான் இருந்தது. சோ அதை வச்சு அவங்களால வின் பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவங்களுடைய தொழிலாளர்களுக்கு கொடுத்துட்டு தொழிலாளர்களை அதிக காயின்ஸ் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் தான். ஏன்னா ரம்யா 12 காயின் கொடுக்கறதா சொல்லி 13 காயினே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரிஞ்சிடும் சுபிக்ஷா தான் வின் பண்ண போறாங்க, நம்ம வின் பண்ண மாட்டோம் அப்படிங்கறது. சோ பிரவீன் ராஜ் இந்த வீக் நாமினேஷன் ஃப்ரீ ஆகிட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் போக போறாரு. வின்னர் சுபிக்ஷா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். ஃபைட்னு கிடையாது, கனி வந்து கரெக்டா கேட்டிருப்பாங்க. நான் வந்து உங்ககிட்ட பாட்டில்ஸ் கொடுக்கும் போது நீங்க வந்து 60-40 சொன்னீங்க சுபிக்ஷா, ஆனா நீங்க எனக்கு 1 காயின் தான் கொடுக்குறீங்க, இது வந்து ஒரு லாயல்ட்டியே கிடையாது இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுபிக்ஷா பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சீன் போடுவாங்க. ஏன்னா she have to win. அதனால நம்ம கொடுத்த வாக்கே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கேமை வந்து சுபிக்ஷா இந்த இடத்துல பிளே பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது சுபிக்ஷா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்க போறாங்க. திட்டம் போட்ட மாதிரி பார்வதிக்கே கொடுக்க போறாங்களா இல்ல வேற யாருக்காச்சும் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன் மக்களே.